தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டை நாங்கள் வரவேற்கிறோம். ஏன் வரவேற்கிறோம்? தொகுதி சீரமைப்பு என்ற பெயரில் நம்மளுடைய 40 பாராளுமன்ற தொகுதியை மாற்றினால் நிச்சயமாக மத்திய அரசை எதிர்த்து தமிழக அரசுடன் கைகோர்த்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சமீபத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டை வரவேற்று பேசியதோடு தொகுதி மறுசீரமைப்பு உள்ளிட்ட மாநில உரிமை சார்ந்த விஷயங்களில் தமிழக அரசுடன் கைகோர்த்து நிற்போம் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேசியிருப்பது கவனிக்கத்தக்க விஷயமாக மாறியிருக்கிறது. அதோடு கூட்டணி குறித்து அவர் தெரிவித்த கருத்து பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது. நடப்பது என்ன, விரிவாக பார்ப்போம். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தேமுதிக கட்சி நிர்வாகி இல்ல விழாவில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நேற்று கலந்து கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் தமிழக பட்ஜெட், தொகுதி மறுசீரமைப்பு உட்பட பல்வேறு விஷயங்கள் குறித்து நிருபர்கள் கேள்வி எழுப்ப, தேமுதிகவை பொறுத்தவரை தமிழக பட்ஜெட்டை வரவேற்கிறோம். 2006ஆம் ஆண்டு தேமுதிக தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதியான பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு நிறைவேற்றியுள்ளது. அதற்காக தமிழக அரசுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் என பாராட்டி பேசினார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டை நாங்கள் வரவேற்கிறோம். கேப்டன் அவர்கள் 2006 நம்மளுடைய முதல் தேர்தல் அறிக்கை புத்தகத்தில் கொடுத்த பல்வேறு திட்டங்களை இந்த முறை தமிழக அரசு முதல்வர் அவர்களும் அறிவிச்சிருக்காங்க. அதற்காக தமிழக அரசுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அதோடு தொகுதி மறுசீரமைப்பு என்கிற பெயரில் தமிழகத்திற்கான நாடாளுமன்ற எண்ணிக்கையை குறைத்தால் நிச்சயமாக மத்திய அரசை எதிர்த்து தமிழக அரசுடன் கைகோர்த்து தமிழகத்திற்காகவும் மக்களுக்காகவும் நாங்களும் உரிமையாக போராடுவோம் என பதிலளித்திருந்தார். தொகுதி சீரமைப்பு என்ற பெயரில் நம்மளுடைய 40 பாராளுமன்ற தொகுதியை மாற்றினால் நிச்சயமாக மத்திய அரசை எதிர்த்து தமிழக அரசுடன் கைகோர்த்து தமிழகத்திற்காகவும் மக்களுக்காகவும் நாங்களும் உரிமையாக போராடுவோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இன்று மதுரையில் பத்திரிகையாளர்களை சந்தித்த பிரேமலதாவிடம் மீண்டும் இது குறித்து கேள்வி எழுப்ப மீண்டும் அதே கருத்தை ஆணித்தரமாக தெரிவித்திருக்கிறார். ஒரு கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும். அதனால் அவங்க குற்றச்சாட்டு சொன்னாங்கன்னா அவங்க கிட்ட தான் அதற்கான பதில் நீங்கள் கேட்கணும். எங்களை தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் 2006 தேர்தல் அறிக்கையில் வந்தது பல விஷயங்கள் இன்னைக்கு பட்ஜெட்டில் அறிவித்ததுனால தேமுதிக சார்பாக அதை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். தமிழக அரசை பாராட்டி பேசுவது 2026 தேர்தல் கூட்டணிக்கான வியூகமா என கேள்வி எழுப்ப, தேர்தல் வருவதற்கு இன்னும் ஓராண்டு இருக்கிறது. இன்னும் எத்தனையோ மாற்றங்கள் நிகழவிருக்கிறது. கூட்டணிக்காக சொல்லப்பட்டதல்ல, எங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட விஷயங்களை அறிவித்திருப்பதால் வரவேற்கிறோம் என பதிலளித்தார். இந்த பதிலும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. இன்னும் ஒரு வருஷம் இருக்குங்க. தேர்தல் வருவதற்கு இன்னும் ஓராண்டு காலம் இருக்கிறது. இன்னும் எத்தனையோ மாற்றங்கள் நிகழ இருக்கிறது. எனவே அது பற்றி கூட்டணியை பற்றியோ தேர்தல் வியூகத்துக்காகவோ சொல்லப்பட்டது கிடையாது. இது எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொல்கிற ஒரு விஷயத்துலையும் தெளிவாக இருக்கும். 2006 முதல் தேர்தல் அறிக்கை புத்தகத்தில் வந்ததை இந்த பட்ஜெட்டில் தமிழக அரசு அறிவித்ததால் அதை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட தேமுதிக தேர்தலுக்கு பிறகும் நல்லுறவை பேணி வந்தது. அதிமுக நடத்திய போராட்டங்களில் பிரேமலதா கலந்து கொண்டார். எடப்பாடி பழனிசாமி அண்ணன் ஓகே சொன்னால் நான் தமிழ்நாடு முழுவதும் சென்று வேலை பார்க்க தயாராக உள்ளேன் என தேனியில் நடந்த கூட்டத்தில் பாசமழை பொழிந்தார் விஜயபிரபாகரன். கடந்த நவம்பர் மாதம் நடந்த தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா 2026 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் அதிமுகவுடன் தான் கூட்டணி, நட்புணர்வுடன் அதிமுக தேமுதிக கூட்டணி தொடர்கிறது என பேசியிருந்தார். இந்நிலையில் தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருக்கிறது, மாற்றங்கள் நிகழவிருக்கிறது என பிரேமலதா பேசியிருப்பது கூட்டணி மாறவிருக்கிறதா தேமுதிக என்கிற கேள்வியை உருவாக்கி இருக்கிறது. ராஜ்யசபா இட விவகாரத்தில் வெளியில் எங்களுக்குள் பிரச்சனை இல்லை என சொன்னாலும் தேமுதிக தலைமை அதிருப்தியில் இருப்பதாகவே தகவல்கள் வெளியாகின. அப்போது தொகுதி மறுசீரமைப்புக்கான அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டதோடு தமிழ்நாடு அரசு மிகச்சிறப்பான கூட்டத்தை கூட்டியுள்ளது, மாநில அரசின் தீர்மானத்தை தேமுதிக முழுமையாக ஆதரிக்கிறது என தேமுதிக அவைத்தலைவர் இளங்கோவன் கருத்து தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. 2005 தொடங்கப்பட்ட தேமுதிக 2006, 2009 தேர்தல்களை தனியாக சந்தித்து முறையே 8.45% 10.5% வாக்குகளையும் பெற்றது. 2011 தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து 41 இடங்களில் போட்டியிட்டு 29 இடங்களில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் பெற்றது.
2014 தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து தேர்தலை சந்தித்தது. 2016 தேர்தலில் மக்கள் நல கூட்டணியில் இணைந்து தேர்தலை சந்தித்தது. 2019 அதிமுக உள்ளடக்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி, 2021 டிடிவி தினகரனோடு அமமுகவோடு கூட்டணி, 2024 தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி என தனது பயணத்தை தொடர்கிறது. திமுகவுடன் இதுவரை கூட்டணி அமைத்தது இல்லை. அதேவேளை 2016, 2019, 2021 தேர்தல்களில் திமுகவுடன் கூட்டணி அமைக்க பேச்சுவார்த்தை நடந்ததாக செய்திகள் வெளியாகின. தற்போதைய பிரேமலதாவின் பேச்சு மீண்டும் அதற்கான அச்சாரமாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் இது குறித்து தேமுதிக துணை செயலாளர் பார்த்தசாரதியிடம் பேசினோம். தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல திட்டம் எடுத்து வந்தா அது வரவேற்கக்கூடியது தலைவருடைய பாலிசி அது. அதனால அது தலைவருடைய பாலிசியை ஃபாலோ பண்ணி அண்ணி அப்படி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ தொகுதி சீரமைப்புன்றது இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு இழப்பு ஏற்பட போகுதுன்ற ஒரு செய்தி பரவி கொண்டு இருக்குது. 39 தொகுதிக்கு குறைந்தா 31 தொகுதி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல உயர்ந்தால் நமக்கு 22 தொகுதி உயர வேண்டும். ஆனால் 10 தொகுதி தான் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது என்று சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் தமிழ்நாட்டுக்கு எந்த அநீதியும் இழக்கக்கூடாதுன்னு தான் அந்நியார் அவர்கள் அந்த கூட்டத்தில் என்னையும் டாக்டர் இளங்கோவன் அவர்களையும் கலந்து சொல்லி அந்த கூட்டத்தில் தேமுதிகவுடைய கருத்துக்களை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அன்னை மொழி காப்போம் அனைத்து மொழியை கற்போம் என்ற கொள்கை உடையதான் தலைவர் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கும் போதே அதனுடைய பாலிசார் அன்னை மொழி காப்போம் அனைத்து மொழி கற்போம் என்று சொன்னார். அனைத்து மொழி என்பது எல்லா மொழியும் கற்றுக்கலாம். ஒவ்வொரு மாணவனுடைய அவருடைய விருப்பம். அது ஹிந்தி தான் இருக்கணும் இல்லை, அது தெலுங்கா இருக்கலாம், மலையாளம் இருக்கலாம், கன்னடம் இருக்கலாம், பிரெஞ்சா இருக்கலாம், இல்லை மலையாளம் இருக்கு, எது வேணா அவங்க விருப்பத்துக்கு அவங்க கற்றுக்கலாம் தான் கேப்டன் அவர்கள் சொன்ன கருத்து. அதை தான் இன்னைக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பிரதிநிதிப்பு செஞ்சிருக்காங்க. மாற்றம் இருப்பதற்கு வாய்ப்பெல்லாம் குறைவுதாங்க. நாங்க தான் தொடர்ந்து இந்த பாராளுமன்றம் முடிஞ்ச பிறகு அதிமுக கூட்டணியில் இருக்கிறோம் சொல்லி நம்முடைய கழகத்துறை பொதுச் செயலாளர் அந்நியாரா இருக்கட்டும், எல்கே சுதீஷா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், விஜய பிரபா இருக்கட்டும், தலைமையக நிர்வாகிகளிலிருந்து மாவட்ட செயலாளர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து இன்னைக்கு நாங்க சொல்லி கொண்டிருக்கலாம். அதுதான் புரியுதுல. கண்டிப்பா அதிமுக கூட்டணியில் மாறுவதற்கு வாய்ப்பு குறைவுதான். அது காலத்தின் அன்றைக்கு இந்த நிலைமை எப்படி மாறும் சொல்ல முடியாது. அது அந்த அடிப்படையில தான் அந்நியார் அவர்கள் அந்த கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். தவிர அவங்களுடைய பிரிகிறதுக்கு வாய்ப்பு குறைவுதான்.